இப்போ பிஸ்னஸ் எப்படி தொடங்கணும் அது எனக்கு தெரியும். ஆனால் பிஸ்னஸை எப்படி ஸ்கேல் அப் பண்ணுறது அது எனக்கு தெரியாது. ஓகே, இதை பற்றி பேசுறதுக்கு அடுத்து யார் வர இருக்கிறா? We have a phenomenal speaker. He basically runs a group of companies. Okay, he is the executive director for BNI Group in Coimbatore. So with a huge round of applause, let's welcome very good brother வாருங்கள். Yeah, please. Okay, good morning. எல்லாத்துக்கும் வணக்கம். குட் மார்னிங் சொல்கிறேன், யாருமே குட் மார்னிங் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் சம் ஆஃப் முஸ்லீம் பிரதர்ஸ். ஆல்ரைட், ஸோ உங்கள் பிஸ்னஸ் வந்து சார் ரொம்ப அருமையாக என்னென்ன மாதிரி கவர்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லாது. நிறைய விஷயங்கள் எனக்கே புதுசாக இருந்தது. எவ்வளோ ஸ்கீம்ஸ் இருக்குது, எவ்வளோ சப்சிடி கவர்மெண்ட் கொடுக்குறாங்கன்ட்டு. இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ இந்த நெக்ஸ்ட் 25 மினிட்ஸில் என்னோட பிஸ்னஸ் வந்து we have 3 offices in India. I do a lot of consulting for very big companies across the globe. In fact, evening also I'm flying to Qatar. I have an office in Qatar as well. So நாங்கள் நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து பிஸ்னஸ் நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போகிறது என்னன்றது சொல்கிறோம். அப்போ ஒரு சில பேர்த்துக்கு இங்கே BNI பற்றி தெரிஞ்சிருக்கோம். இன்ஃபேக்ட் I saw one of my friend with a BNI pin here. I own the BNI franchisee in Coimbatore. கோயம்புத்தூரில் கிட்டத்தட்ட ஒரு 750 பிஸ்னஸ் ஓனர்ஸை நான் தான் ஹெட் பண்ணுறேன். ஸோ இந்த பிஸ்னஸ் நெட்வொர்க் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன், இந்த மாதிரி நிறைய ஆர்கனைசேஷனோட எக்ஸ்பீரியன்ஸும் லாஸ்ட் 23 இயர்ஸாக நாங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். வேரியஸ் ஆர்கனைசேஷனோட வேரியஸ் டாப் பிராண்ட்ஸோட அசோசியேட் ஆகிட்ருக்கோம். அதோட சக்ஸஸ் ஸ்டோரிஸ் எல்லாம் எப்படி பண்ணுறாங்க, என்ன மாதிரி நம்ம பிஸ்னஸில் சேலஞ்ச் இது பண்ணுறாங்கிறத பற்றி நம்ம சொல்கிறோம். அதை பற்றி ஒரு சின்ன ப்ரெசன்டேஷன் பண்ணுறோம். அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா இந்த கிங்டம்னு ஒரு இடம் இருக்குது. கலிஃபோர்னியாவில் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கால்ஃப் பிளேயர்ஸ், PGA பிளேயர்ஸ்னு சொல்லுவாங்க. அதே டாப் பிளேயர்ஸ் இந்த வேர்ல்டு. அவங்க வந்து ஒன்ஸ் இன் இயர் வந்து அமெரிக்காவில் இந்த டெய்லர் மேடுங்கிற இந்த இடத்துல வந்து இந்த அடிடாஸ் கம்பெனி ஸ்பான்சர் பண்ண இந்த ட்ரைனிங் சென்டர் இங்கே வந்து போவாங்க. எல்லோரும் யார் கூட போவாங்கன்னா அவங்க கோச்சோடு போவாங்க. ஒருத்தருக்கும் ஒரு கோச் இருப்பாங்க. அந்த கோச்சை கூட்டிகிட்டு அந்த இடத்துக்கு போவாங்க. அங்கே போனோடனே அந்த ஃபெசிலிட்டி எதுக்காக போகிறாங்கன்னா அவங்கள கிளப்ஸ், அதாவது கால்ஃப் விளையாடுற பேட்டை வந்து கிளப்னு சொல்லுவாங்க, அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அந்த வெயிட் எப்படி பேலன்ஸ் பண்ணணுங்கிறதுக்கு வேண்டி போகிறாங்க. அந்த இடத்துக்கு போகும்போது ஃபஸ்ட்டு அங்கே போய் எல்லாம் அந்த கிட்டெல்லாம் வச்சதுக்கப்புறம் அந்த கோச் வந்து இந்த பிளேயரை கூட்டிகிட்டு போய் இந்த கால்ஃப் கோர்ஸில் நின்று பேசிக்காக ஃபஸ்ட் லெவலில் ஸ்விங் என்ன பண்ணணுமோ அதுலேருந்து ஆரம்பிப்பாங்க. ஃபஸ்ட்டு நீ எப்படி விளையாடுறேன்னு பாருன்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு 30 மினிட்ஸ் கொடுப்பாங்க. எதுக்கு இது பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ பெரிய சாம்பியன், எவ்வளோ பெரிய பிஸ்னஸ்மேன், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பேசிக்கான சில விஷயங்கள் வந்து நம்ம எப்படி பண்ணுறோம், அந்த ஃபவுண்டேஷன் எப்படி பண்ணுறோங்கிறது தெரிஞ்சால் தான் நம்ம நெக்ஸ்ட் லெவலில் போக முடியும். அதே மாதிரி இந்த லேர்னிங் அப்படிங்கிறது வந்து ஆண்டர்ப்ரனர்ஸ் அண்ட் பிஸ்னஸ் ஆளுகளுக்கு டாப் லெவலில் இருக்கக்கூடிய எல்லா CEOs எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து படிக்கிறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இப்போ பில் கேட்ஸ் எடுத்திங்கன்னா அவர் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ரீடிங் ஹாலிடே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசார்ட்டில் காட்டுக்குள்ளே போய் எந்த மொபைல் நெட்வொர்க் எதுவுமே இல்லாத இடத்துல போய் நல்ல 2-3-4 பேக் கிட்டத்தட்ட 20-25 புக்கு 40 புக்கு எடுத்துகிட்டு அந்த ரெசார்ட்டில் போய் உட்காந்து ஒரு 1 வீக் ஃபுல்லாக படிப்பார். ஸோ ஒரு பிஸ்னஸ் மேனாக வந்து இந்த மாதிரி கான்ஃபரன்ஸில் நீங்கள் அட்டன் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா உங்களுடைய கான்ஸ்டன்ட் பிஸ்னஸ் அப்டேட் பண்ணுறதுக்காக வேண்டி தான். ஸோ இதுதான் வந்து பெஸ்ட் ஆஃப் த சாம்பியன்ஸ் பண்ணுறாங்க. அதனால் அவங்க எல்லாத்தையும் நான் பாராட்டுறேன். கை தட்டிக்கலாமா உங்களுக்காக? ஏன்னா நீங்கள் அந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்து இங்கே வந்து பேசுகிறக்காக வந்திருக்கீங்க. ஸோ பிஸ்னஸை வந்து ஸ்கேல் பண்ணுறது எப்படின்னா என்னென்னா, ஒரு பிஸ்னஸ் ஒரு லெவலில் இருக்குது, திடீர்னு பார்த்தீங்கன்னா அது மல்டிஃபோல்ட் க்ரோ பண்ணுறாங்க. உலகத்தில் பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் லைக் மெக்டொனால்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட 15,000-18,000 ஸ்டோர்ஸ் வச்சுருக்காங்க அக்ராஸ் த குளோப். ஒரு சின்ன கடையை ஆரம்பித்தாங்க, இன்றைக்கி பார்த்திங்கன்னா மல்டிபிள் லெவலில் பண்ணுறாங்க. அதே மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன் எப்படி ஸ்கேல் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணுன்னா நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணணும். அதாவது இந்த டாபிக் வந்து கியர் அப் டு ஸ்கேல் அப்னு சொல்கிறோம். அப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணுன்னா நல்ல ஆளுக வேணும், பிஸ்னஸில் சில ப்ராசஸ் இருக்குது, அதை கரெக்ட் பண்ணணும், பிஸ்னஸோட சேலஞ்சஸ் என்னன்னு நமக்கு தெளிவாக தெரியணும், டேட்டா வேணும். ஒரு காருக்குள்ளே ஏறணுன்னா ஒரு டேஷ்போர்டில் உங்களுக்கு எப்படி பெட்ரோல் எவ்வளோ இருக்குது, டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது, என்ன மாதிரி கிளைமேட் கண்டிஷன்ஸ் எல்லாமே இந்த டேஷ்போர்டில் காமிக்கிற மாதிரி சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா ஒரு பிளான் வேணும். அந்த பிளான் எப்படி நீங்கள் பிஸ்னஸ் டெவலப் பண்ணணுங்கிற ஆஸ்பெக்டில் தெரிஞ்சுக்கணும். கடைசியாக இது எல்லாத்தையும் ட்ராக் பண்ணணும். எவ்ரி வீக் எவ்ரி மந்த் உங்களுக்கு என்ன டேட்டா நீங்கள் ட்ராக் பண்ணணுங்கிற விஷயம் தெரியணும். எல்லாத்துக்கும் மேலே வந்து ஒரு விஷன் வேணும். எந்த மாதிரியான ஒரு லாங் டேர்ம் விஷன் வச்சு நீங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க தெரியணும். ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய சினாரியோவில் எவ்வளோ பேர் பிஸ்னஸ் ஆல்ரெடி இருக்கீங்க? இங்கே how many of you are already in business? Great. ஸோ உங்களுக்கு இந்த பிஸ்னஸோட சேலஞ்சஸ் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம எல்லாத்துக்குமே பேசிக்காக ஒரு 3 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சேலஞ்சஸ் வரும். ஒன்று வந்து நம்மக்கிட்ட பெருசாக டைம் கிடையாது.
காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம திடீர்னு பார்க்குறக்குள்ள அப்படியே டைம் பறந்துடுது. ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறோம். இந்த ப்ரெசன்டேஷன் சார் பண்ணார், உடனே பார்த்துருப்பீங்க, இதெல்லாம் பண்ணணும், அவர்கிட்ட போய் ஒரு மீட்டிங் உட்காந்து டீட்டெயில் கேட்கணும் அப்படின்னு நினைப்போம். பட் டைம் இருக்காது. காலையில் போனால் ஆஃபீஸில் ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்கும், அதெல்லாம் ஹேண்டில் பண்ணி முடிச்சு வெளியே வரக்குள்ளே இன்னொரு நைட் ஆயிரும். இன்னும் அடுத்த நாள் போனீங்க திருப்பி வேறு புதுசாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வி டோன்ட் ஹேவ் லிட்ரலி டைம். ரெண்டாவது ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரில. திடீர்னு பார்த்தா பிஸ்னஸ் நல்லா இருக்குது, திடீர்னு பிஸ்னஸ் நல்லா இல்லை, ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ் இருக்குது. கஸ்டமர்ஸ் வராங்க, கஸ்டமர்ஸ் வரதில்ல, ஆன்லைன் பிஸ்னஸ் வந்து நிறைய பிஸ்னஸை எடுத்துகிட்டு போகுது. இந்த மாதிரி சினாரியோவில் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியல. மூணாவது ஆஸ்பெக்டில் பார்த்திங்கன்னா, நம்ம பிஸ்னஸ் நம்ம ஆஃபீஸ்லேயே வந்து என்ன இன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்குது, என்ன இன்ஃபர்மேஷன் வேணுங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ என்ன மாதிரியான கண்ட்ரோல்லே நமக்கு சுத்தமாக கிடையாது. யார் வராங்க, யார் போகிறாங்க. ஒரு சின்ன கம்பெனி இருந்தால் ஓகே, கொஞ்சம் பெரிய கம்பெனி 30 பேருக்கு மேலே ஸ்டாஃப் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்லி லாட் ஆஃப் சேலஞ்சஸ், யூ டோன்ட் ஹேவ் அப்சல்யூட்லி எனி கண்ட்ரோல். அடுத்தது பார்த்திங்கன்னா பீப்புள் ரிலேட்டட் சேலஞ்சஸ். ஏன்னா உலகம் பூரா பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா there are 2 types of challengesன்னு ஒரு ஸ்டடி டேட்டா பண்ணாங்க. ஒன்று வந்து ப்ராப்ளம் ரிலேட்டட் டு மெஷின்ஸ், எனி கைண்ட் ஆஃப் மெஷின்ஸ், கம்ப்யூட்டர், பெரிய பெரிய கேபிட்டல் எக்யூப்மெண்ட், இந்த மாதிரிலாம். ரெண்டாவது வந்து ப்ராப்ளம் ரிலேட்டட் டு பீப்புள். எது ஈஸிங்க? மிஷின் ரிலேட்டட் ப்ராப்ளம் ஈஸியா, பீப்புள் ரிலேட்டட் ப்ராப்ளம் ஈஸியா? மிஷின் இஸ் ஈஸி, பீப்புள் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். பிகாஸ் யூ டோன்ட் நோ ஒரு ஆள் மைண்டில் என்ன நினைக்கிறானே தெரியாது. ஒரு ஃபோன் கால் வந்தால் திடீர்னு சந்தோஷத்தில் குதிக்கிறான், அதே ஃபோன் கால் வந்தால் டென்ஷன் ஆகி கதறான், ரைட்? ஸோ யூ ரியலி டோன்ட் நோ ஹவு டு ஹேண்டில் பீப்புள். ஸோ அந்த மனுஷங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ இந்த பீப்புளுங்கிறது நம்ம ஆர்கனைசேஷனில் யாருங்க? ஒன்று வந்து நம்ம எம்ப்ளாயீஸு, ரெண்டாவது வந்து நம்ம சப்ளையர்ஸு, பார்ட்னர்ஸு, வெண்டர்ஸு, பிரின்சிபல்ஸு, ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ஆளுங்க அவங்கலாம். மூணாவது வந்து நம்ம கஸ்டமர்ஸ் அஃப்கோர்ஸ் டிஃப்ரெண்ட் ப்ரீட் ஆல் டுகெதர். நம்ம எல்லாருமே கஸ்டமர்ஸ் இல்லைங்களா? இன்றைக்கி வந்து உலகத்தில் மிகச்சிறந்த டைம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஃபார் கஸ்டமர்ஸ். பிகாஸ் வி ஆர் லிட்ரலி பயங்கரமான ஒரு சொகுசான வாழ்க்கையில் வாழ்கிறோம். ஆன்லைனு ஃபெசிலிட்டிஸ், எல்லா வகையான சிஸ்டமும். கஸ்டமராக நீங்கள் கையில் காசு வச்சுருந்தீங்கன்னா உண்மையிலுமே நீங்கள் தான் ராஜா. ஸோ அந்த மாதிரி ஆள் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியல. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, பிஸ்னஸில் ப்ராஃபிட் வந்து எவ்ரி டே கம்மியாகிட்டே இருக்குது. எஸ் சார் நோ? ஹலோ, எஸ் சார் நோ? ஒரு வருஷம் நீங்கள் ஒரு டேர்ன் ஓவர் பண்ணுறீங்க, 5 கோடி பண்ணுறீங்க, அடுத்த வருஷம் வந்து அதே 5 கோடி பண்ணிங்கன்னா ஆக்சுவலி யூர் நாட் க்ரோயிங், யூர் டீ க்ரோயிங். அதாவது ஏன்னா பிகாஸ் ப்ராஃபிட் இஸ் நாட் தேர், எக்ஸ்பென்சஸ் ஆர் கோயிங் ஹை. ஸோ இந்த மாதிரி சினாரியோவில் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. அடுத்த ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா, நமக்கே ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் வந்து இந்த பிஸ்னஸ் இவ்வளோ தானா, இதுக்கு மேலே க்ரோ பண்ண முடியாதா? 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, 25 வருஷம் ஆச்சு, எப்படி க்ரோ பண்ணுறதுன்னு தெரியல. ஐ திங்க் வி ஹவ் ரீச் த சீலிங், நெக்ஸ்ட் லெவல் எப்படி போக முடியும்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 பர்டிகுலர்ஸ் ஒரு கடுப்பாக இருக்கும் நமக்கு. ஏன்னா வி காட் ஸ்டக், எங்கே போகிறதுனே தெரியலங்கிற மாதிரி. இந்த மாதிரி சினாரியோவில் எப்படி நம்ம வந்து இதை மேனேஜ் பண்ணுறது, இந்த இஷ்யூஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் நம்ம பார்ப்போம். அப்புறம் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் வரும் நமக்கு, என்னென்னமோ ட்ரை பண்ணுறோம், எதுவுமே வேலையாக மாட்டேங்குது. நோ ஸ்ட்ராட்டஜிஸ் ஆர் ஒர்க்கிங். ஸ்ட்ராட்டஜிஸ்னு என்ன சார்? ஒரு லாங் டேர்ம் பிளானுங்க. குவிக் ஃபிக்ஸ்னு என்னது? அன்னைக்கு உண்டான ப்ராப்ளத்தை அப்போ சால்வ் பண்ணுறது. டாக்டிக்கல்னு சொல்லுவாங்க. ஒன் இஸ் ஸ்ட்ராட்டஜி, another one is டாக்டிக்கல். ஸோ எவ்ரி டே நீங்கள் ஏதாவது ஒரு பஞ்சாயத்தை ஹேண்டில் பண்ணுற ஆஸ்பெக்டில் தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களே தவிர பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போகிறது எப்படிங்கிறது தெரியல. அப்போ இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஒர்க்கிங் ஆன் த பிஸ்னஸ், ஒர்க்கிங் இன் த பிஸ்னஸ். ஒர்க்கிங் இன் த பிஸ்னஸ்னு என்னதுங்க? டே டு டே நீங்கள் ஹேண்டில் பண்ணுற ப்ராப்ளம். ஒர்க்கிங் ஆன் த பிஸ்னஸ்னால் பிஸ்னஸ் நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்கணும். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா, இத்தனை விஷயங்கள் நடக்கிறதுக்கு என்டர்ப்ரனர் யார் அப்படின்னு ஒரு அனானிமஸாக ஒரு கோட் இருக்குது. இந்த கோட் என்ன சொல்லுதுன்னா, an entrepreneur is someone who works 16 hours a day for himself or herself without working for 8 hours a day for somebody else. Yes or no? கரெக்டு தானேங்க? நம்ம என்ன பண்ணுறோம் எல்லாருமே? எவ்வளோ பேர் பிஸ்னஸில் இருக்கீங்க? இதான பண்ணுறீங்க நீங்கள்? ஃபஸ்ட்டு நீங்கள் தான் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறீங்க, நீங்கள் தான் கடைசியில் ஆஃபீஸ்லேருந்து வெளியே வரீங்க. எஸ் ஆர் நோ? ரைட்? ஏன்? ஜஸ்ட் பிகாஸ் we are having the tag called entrepreneur. அப்போது டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டர்ப்ரனர்ஸ்னுடைய எக்ஸ்பர்ட்னு பார்த்தீங்கன்னா உலக லெவலில் மைக்கேல் கர்பர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனர்ஷிப்பை வந்து நெக்ஸ்ட் லெவலில் எடுத்துகிட்டு போனவர். வெரி சீனியர் பர்சன். லாஸ்ட் 45-50 இயர்ஸாக இந்த வேலையை பண்ணிகிட்ருக்காரு. ஒரு அருமையான புக் எழுதியிருக்காரு. அந்த புக்கு பேர் வந்து மித்னு சொல்லுவாங்க, என்டர்ப்ரனர்ஸ் மித் ரீவிசிட்டட்னு சொல்லி ஒரு புக்கு, சூப்பரான புக்கு. அந்த புக்கில் அவர் என்ன சொல்லுவார்னா, நிறைய விஷயங்கள் இன்க்ளூடிங் எங்கள் பிஎன்ஐ ஆர்கனைசேஷனுடைய ஒரு மேஜர் க்ரோத் டிரைவருக்கு இந்த மைக்கேல் கர்பர் தான் காரணம். அப்போ அந்த மைக்கேல் கர்பர் என்ன சொல்கிறாருன்னா, பிஸ்னஸ் உலகத்தில் இருக்கக்கூடிய பிஸ்னஸில் 10% பிஸ்னஸ் தான் வந்து என்டர்ப்ரனர் ட்ரிவன், அதாவது ரியல் பிஸ்னஸ் ஓனர்ஸ். நம்மலாம் பிஸ்னஸ் ஓனர்ஸாக செல்ஃப் எம்ப்ளாய்டுன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க? we are all செல்ஃப் எம்ப்ளாய்டு, we are not business owners. பிஸ்னஸ் ஓனர்ஸுக்கு செல்ஃப் எம்ப்ளாய்டுக்கு என்னங்க வித்தியாசம்? என்ன வித்தியாசம்?
பிஸ்னஸ் ஓனர் அப்படின்னா நீங்கள் பணத்தை மட்டும்தான் போடணும், பிஸ்னஸ்க்குள்ளே போகவே கூடாது. வாரன் பஃபட் மாதிரி இல்லையா, ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு பல கோடி ரூபா, அவர் பிஸ்னஸ்க்கு போகிறாருன்னா போகவே மாட்டார், வருஷத்துக்கு ஒரு தடவை லெட்டர் மட்டும் தான் அனுப்புவார் ஸ்டாக் ஹோல்டர்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. வேற செல்ஃப் எம்ப்ளாய்டு என்னது, நம்மளாம் வேலை செய்கிறோம், வி ஆர் பிஸ்னஸ் ஓனர்ஸ், வி ஆர் ஆல்சோ ஒர்க்கிங். எஸ் ஆர் நோ? யா. ஸோ யூ நீட் ரியலி பி ஃபோக்கஸிங் ஆன் தட். அப்போ உலகம் பூரா பார்த்தீங்கன்னா 10% ஆளேஜ் தான் பிஸ்னஸ் ஓனர்ஸாக இருக்காங்க, 20% ஆளேஜ் வந்து மேனேஜர்ஸாக இருக்காங்க, 70% ஆளுங்க வந்து டெக்னீஷியன்ஸாக இருக்காங்க. அப்படின்னு என்னென்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, ஒரு டெய்லர் இருக்கார், டெய்லர் கட் பண்ணுறாரு கிளாத்தை, இவரோட வேலை என்னங்க, கட்டிங் மாஸ்டராக சூப்பராக பண்ணுவார். அந்த கடை ஓன் பண்ணுறவர் வேறு. இந்த கட் பண்ணுறவர் என்ன நினைக்கிறான், எப்போ பார்த்தாலும் எல்லா காசையும் முதலாளியே வாங்கிட்டு இருக்காரு, நம்ம காசே கிடைக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறாரு. உடனே அந்த டெய்லர் என்ன பண்ணுறாரு, நம்மளும் ஏன் இந்த மாதிரி கடை ஆரம்பிக்கக்கூடாதுன்னு தனியாக போய் கடை ஆரம்பிக்கிறாரு. ஓகே, கடையை ஆரம்பிக்கும் போது அவரோட மெஜாரிட்டி ஆஃப் த ரோல் இது நாள் வரைக்கும் என்ன பண்ணியிருக்காருங்க, கட் பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு. ஸோ இட்ஸ் பேசிக்லி டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் ஆன் கட்டிங் கிளாத்ஸ் பட் நாட் அ மேனேஜர். உடனே பார்க்குறாரு, அங்கே வேலை கம்பெனி ஆரம்பிக்கிறாரு, ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அது பத்தலை இது பத்தலைங்கிற ஆள் வேலைக்கு வர்றானா, வேலை இல்லையான்னு தெரியல, மெட்டீரியல் வரல, கரண்ட் பில் கட்டல, ஏகப்பட்ட விஷயங்கள். ஸோ இஸ் ஆக்சுவலி டேக்கிங் அ ரோல் ஆஃப் அ மேனேஜர், நாட் அஸ் எ டெக்னிக்கல் பர்சன். த தேர்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ப்ராஃபிட் ஆஸ்பெக்டில் எப்படி பண்ணுறதுங்கிற ஆஸ்பெக்ட்லாம் பார்க்குறதுக்கு டைமே கிடைக்கிறது இல்லை. ஸோ இதுதான் நீங்களும் நானும் பண்ணக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் த ஒர்க். ஸோ இப்போ பிஸ்னஸ் ஃப்யூச்சரில் எப்படி இருக்கணும், நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் நான் ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஃப்யூச்சர் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, டெக்னாலஜி வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. எஸ் ஆர் நோ? டிஸ்ட்ரப்ஷனுங்கிற வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. முதல்ல வந்து நம்ம வந்து ஆன்லைனுங்கிற பிஸ்னஸ் இருக்குது, ஊபர் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வந்து பிஸ்னஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணிருச்சு. அதில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது இந்த பெப்சியோட சிஇஓ முதல்ல இருந்தாங்க, லாஸ்ட் இயர் வரைக்கும் இவங்க தான் இருந்தாங்க, இந்திரா நூயி. சென்னையில் இருக்கக்கூடிய இந்த லேடி, இஸ் பேசிக்லி ஃப்ரம் சென்னை. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் கான்ஃபரன்ஸில் இந்த இந்திரா நூயியும் நிறைய டாப் லெவலில் இருக்கக்கூடிய அமெரிக்காவில் இருக்கிற சிஇஓஸ் எல்லோரும் சேர்ந்து எல்லாம் உட்காந்துட்டு இருக்கிற ஒரு கான்ஃபரன்ஸில் கேட்குறாங்க, வாட் யூ திங்க் யூ நீட் டு டூ டு அமேசான்கிற கம்பெனி ஓனர் தான் அந்த ரைட் சைடில் இருக்கிற ஜெஃப் பெசோஸ். இவருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, நாங்கள் எல்லா சிஇஓவும் சேர்ந்து காசு கலெக்ட் பண்ணி எவ்வளோ கோடி செலவானாலும் பரவாயில்ல, இந்த அமேசான் சிஇஓ வந்து ஹாலிடேக்கு அனுப்பணும், ஒரு 6 மாதம் எங்கேயாவது போயிட்டு வாயான்னு அனுப்பணும். ஏன், இந்த ஆள் இருக்கும்போது என்ன பிரச்சனை ஆகுதுங்க, எங்கள் பிஸ்னஸ் பூரா எல்லாம் இந்த ஆள் எடுத்துக்கிறான், எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருக்கான், அதனால் இவன் எப்படி பேக் பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஒரு கான்ஃபரன்ஸில். ஸோ பேசிக்கலி என்ன சொல்ல வரேன்னா, டிஸ்ட்ரப்ஷனுங்கிறது வந்து நம்மளை பயங்கரமாக இது பண்ணுது, அதை அப்படியே ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும். ரெண்டாவது, உங்களுக்கு எனக்கு இன்றைக்கி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்டர்பிரனர்ஸுக்கு எல்லாத்துக்குமே இருக்கிற சேலஞ்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா, டிஸ்ட்ராக்ஷன். ஒரு சூப்பரான புக், இட்ஸ் கால்ட் இர்ரெசிஸ்டபிள். இந்த புக்கில் ஆடம்ங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, நமக்கு இருக்கக்கூடிய நம்பர் 1 சேலஞ்ச் என்னங்க, டிஸ்ட்ராக்ஷன். நீங்களும் நானும் பாருங்கள், இங்கே ப்ரோக்ராம் வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க, நிறைய பேர் பேசியிருக்கீங்க, நான் நிறைய பேர்த்த பார்க்குறேன், யூ கீப் ஆன் லுக்கிங் அட் யர் மொபைல்ஸ், ரைட்? ஒரு மெசேஜ், ஒரு ஃபோன் கால், இது வந்து நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. நம்ம எதுவுமே வந்து சீரியஸாக ஃபோக்கஸ் பண்ணவே முடியறதில்லை. எவ்வளோ தூரம் நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகிறீங்களோ அவ்வளோ தூரம் நீங்கள் பிஸ்னஸ் நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போகவே முடியாது. பல வருஷங்களுக்கு முன்னாடி டாட்டா பிர்லான்னு சொல்லுவாங்க. இந்த டாட்டா பிர்லாலாம் பிஸ்னஸ் மொபைல் வச்சு தான் பண்ணாரா, இன்டர்நெட் வச்சு தான் பண்ணாரா? கிடையாது. அவங்களுக்குலாம் என்ன இருந்ததுங்க, அப்சல்யூட் ஃபோக்கஸ் இருந்துச்சு. அந்த ஃபோக்கஸ் இல்லாமல் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களால பிஸ்னஸ் பண்ண முடியாது. இப்போ இந்த ஆன்லைன் டிஸ்ட்ரப்ஷனில் நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. இது ஒன் ஆஃப் த வெரி மேஜர் ஸ்டோரிஸ். நிறைய பேர் இப்போ நெட்ஃப்ளிக்ஸை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ் சார், நோ? யா. இப்போ இந்த நெட்ஃப்ளிக்ஸுங்கிற கம்பெனி அமெரிக்காவில் ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஃபேமஸான கம்பெனி இருந்தது, அதுக்கு பேர் தான் பிளாக் பஸ்டர். இந்த பிளாக் பஸ்டர் என்ன பண்ணுறாங்க, வீடியோ கேசட்ஸை வந்து லெண்ட் பண்ணுவாங்க. நிறைய இடத்துல உலகம் பூரா 5000 ஸ்டோர் இருந்தது, வீடியோ கேசட்ஸ் லெண்ட் பண்ணுவாங்க. அப்போ இந்த பிளாக் பஸ்டர் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்து சொல்லி சிரிக்கிறாங்க. என்ன சிரிக்கிறாங்க, இந்த கம்பெனி வந்து இன்றைக்கி இந்த கம்பெனியெல்லாம் எப்படிங்க ஒர்க் அவுட் ஆகும்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்ட்டுங்கிற கம்பெனியே இல்லை, நெட்ஃப்ளிக்ஸுங்கிற கம்பெனி தான் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் இருக்குது. எல்லாருமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக அதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இருக்கிறதுனால வீடியோ கேசட் எடுக்கிறது, கொண்டு போகிறது, கொரியர் பண்ணுறது, திருப்பி வாங்குறது, இது எல்லாமே என்ன ஆச்சுங்க, எரேஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு என்ன காரணம்னா, டெக்னாலஜி அந்த கம்பெனி அடாப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இவ்வளோ விஷயம் சொல்கிறேன்னே, உலகத்தில் வந்து பிஸ்னஸ் இவ்வளோ காம்படிஷன் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. இந்த பிஸ்னஸ் இல்லாமல் ஸ்டில் ஒரு குளோபல் மார்க்கெட் ஷேர் என்ன, உலகம் பூரா இருக்கக்கூடிய பிஸ்னஸில் 50%, 70%, 90% மார்க்கெட் ஷேர் இருக்கிற கம்பெனி இருக்கான்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இருக்கா இல்லையா? இருக்குது. இந்த கம்பெனிக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த கம்பெனிக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஹிடன் கம்பெனிஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த கம்பெனியை வந்து ஹிடன் கம்பெனின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் இந்த பிராண்டு பார்த்துருக்கீங்களா? இது என்னங்க, இது சாஸ் கம்பெனி. இந்த கம்பெனிக்கு பேர் வந்து மெக்லிலின்னு சொல்லி. இந்த கம்பெனி வந்து 160 கண்ட்ரீஸில் அவைலபிளாக இருக்குது. 1896 ஆரம்பித்த கம்பெனி. இதோட மார்க்கெட் ஷேர் பார்த்தீங்கன்னா மோர் தென் 70% இந்த வேர்ல்டு. உலகம் பூரா 70% மார்க்கெட் ஷேர் இருக்குது. அடுத்த கம்பெனி பார்த்தீங்கன்னா
இந்த அக்வேரியம் டேங்க்ஸ் எல்லாம் நம்ம வீட்டில் வச்சுருப்போம். அதில் வந்து அந்த ஃபிஷ்ஷுக்கு போடக்கூடிய ஒரு ஃபுட் இருக்குது. இந்த பிராண்ட் வந்து டெட்ராங்கிற கம்பெனிலேருந்து வருது. இந்த டெட்ராங்கிற கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா உலகம் பூரா 90% மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க. 90% உலக பரிசில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் ப்ராடக்ட்டில் 90% மார்க்கெட் ஷேர் இந்த கம்பெனி வச்சுருக்குது. மூணாவது கம்பெனி பார்த்திங்கன்னா லேண்டெல்னு ஒரு கம்பெனி. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஏர்லைன்ஸில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் கிளாஸ்னுடைய கேபின் இன்டீரியர் பண்ணக்கூடிய கம்பெனி யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த கம்பெனி. இதுக்கு வந்து 60% மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணுற மொபைல் கம்பெனியோட ஆஃபீஸ் வந்து ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஹெட் ஆஃபீஸு. பட் அவங்களுக்கு 270 எம்ப்ளாயி தான் ஜெர்மனியில் இருக்காங்க. 18,000 பேர் வந்து சைனாவில் இருக்காங்க. ஒரு நாளைக்கு 10 லட்சம் ப்ராடக்ட் வந்து சார்ஜிங் டிவைசஸ் யூஸ் பண்ணுறாங்க. எல்லா மொபைலோட சார்ஜிங் டிவைசஸ் பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியில் தான் சப்ளை பண்ணுவாங்க. தே ஸ்டில் ஹேவ் க்ளோஸ் டு அபவுட் 90% மார்க்கெட் ஷேர். கடைசியில் இந்த மாதிரி லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இந்தியா கம்பெனி இருக்கான்னு பார்த்தானா இந்தியாவில் ஒரு கம்பெனி இருக்குது. இந்த எஸ்எல் குரூப்னு சொல்லுவாங்க. இந்த கம்பெனி தான் வந்து இந்த ஜி டெலிவிஷன்லாம் நடத்துகிற கம்பெனி. அந்த கம்பெனி மேனுஃபேக்சரிங் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா டூத் பேஸ்ட்டுக்கு வரக்கூடிய அந்த பேஸ்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுற டியூப்ஸ். இது வந்து க்ளோஸ் டு அபவுட் 35% குளோபல் மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா இந்த கம்பெனிஸ் என்ன வித்தியாசமாக பண்ணுறாங்க, நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஃபோக்கஸாக வச்சுருக்காங்க. பிஸ்னஸ் அவங்க என்ன பண்ணணும். நிறைய பேருக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணும்போது திடீர்னு வேறு பிஸ்னஸ் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம பிஸ்னஸ்லேயே நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்கும். அதை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. அப்புறம் அந்த டிஸ்ட்ராக்ஷன், ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து நம்ம எப்படி அவாய்ட் பண்ணுறதுங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ரெண்டாவது வந்து ஒரு பிஸ்னஸ் ஓனராக நீங்கள் இன்றைக்கி ஒரு மெசேஜ் இந்த ப்ரோக்ராமில் நான் பேசின ப்ரெசன்டேஷனில் ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, என்றைக்கு உங்கள் பிஸ்னஸ் நீங்கள் இல்லாமல் ரன் ஆகுதோ அப்போ தான் உங்கள் பிஸ்னஸ் நெக்ஸ்ட் லெவலில் போகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும், யூ நீட் டு டீசென்ட்ரலைஸ். உங்கள் நிறைய சிஸ்டத்தை கம்பெனியில் போடணும், நிறைய நல்ல ஆளுகளை கொண்டு வரணும். நீங்கள் வந்து அந்த பிஸ்னஸ்லேருந்து டோட்டலாக வெளியே வரணும். அது பண்ணுறதுக்கு என்ன வழின்னு பார்க்கணும். அதுதான் இந்த ஹிடன் கம்பெனிஸ் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஹிடன் கம்பெனிஸ் பண்ணுற வேறு ஒரு முக்கியமான விஷயம்னா 100% கஸ்டமர் ஓரியன்டேஷன். கஸ்டமருக்கு என்ன வேணுமோ அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக கொடுக்குறாங்க. கஸ்டமர் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, கஸ்டமர் எப்படி ஹேண்டில் பண்ணுறான் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் அவங்க பண்ணுறாங்க. அப்புறம் டெக்னாலஜியை வந்து அடாப்ட் பண்ணணும். கண்டிப்பாக நம்ம வந்து எல்லா ஆஃபீஸ்லேயும் கம்ப்யூட்டர் வச்சுருப்போம். ஆனால் கம்ப்யூட்டர் நம்ம வந்து டைப்ரைட்டராக தான் யூஸ் பண்ணுவோம். சும்மா லெட்டர் அனுப்பிச்சு மெயில் அனுப்பி பிரிண்ட் அவுட் எடுத்து அது இல்லை. அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. மொபைல் இருக்குது. மொபைல் ஃபோன் மூலிமாவே ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பண்ண முடியும். ஓகே, ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா யூ நாட் ஹேவ் டு பி ரியலி கிளவர். பயங்கரமான புத்திசாலியாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் முட்டாள்தனமான சில விஷயங்கள் மட்டும் செய்யாமல் இருந்தால் போதும் அப்படிங்கிறது இந்த கம்பெனி சொல்லக்கூடிய விஷயங்கள். இன்றைக்கி வந்து ஃப்யூச்சரில் நம்மெல்லாம் டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி நிறைய பேசுவோம். பட் ஆனால் இந்த இவர் வந்து கிறிஸ் பெய்லிங்கிற ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் டைமை மட்டும் மேனேஜ் பண்ணால் பத்தாது, உங்களோட எனர்ஜியை நீங்கள் மேனேஜ் பண்ணணும். காலையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க, போக போக டைல்யூட் ஆகிருந்தீங்க. மூணாவது வந்து அட்டென்ஷன் ஸ்பேன். நீங்கள் ஒரு விஷயத்தில் எவ்வளோ தூரம் ஃபோக்கஸ் பண்ண முடியுங்கிறது ஹேண்டில் பண்ணணும். இந்த மூணுமே நீங்கள் டோட்டலாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் வந்து நெக்ஸ்ட் லெவலில் போக முடியும். இன்னொரு ஸ்டார்டிங் ஃப்ரம் டுடே என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாட் இஸ் த நம்பர் 1 ப்ராப்ளம் தட் யூ நீட் டு அட்ரஸ். இப்போ சப்போஸ் நம்ம ஷூ போட்டிருக்கோம், ஷூவில் ஒரு கல் இருந்ததுன்னு வைங்களேன், என்ன பண்ணுவோம், எப்படியாவது போய் ஃபஸ்ட்டு நிறுத்தி அந்த ஷூவில் இருக்கிற கல் எடுத்து வெளியே போகணும்னு நினைப்போம் இல்லையா? பிகாஸ் தட் இஸ் த நம்பர் 1 சேலஞ்ச் தட் யூ ஹேவ் ரைட் நவ் இன் யோர் பிஸ்னஸ். வாட் இஸ் த நம்பர் 1 சேலஞ்ச் தட் யூ ஹேவ்? வாட் இஸ் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம் தட் யூ நீட் டு அட்ரஸ்? ஹூ இஸ் த எலிஃபென்ட் இன் த ரூம்னு கேட்பாங்க. ஒரு ஹாலில் எந்த விஷயத்தை நம்ம ஃபஸ்ட் அட்ராக்ட் பண்ணணும்னு பார்க்கணும். மூணாவது வந்து கான்ஸ்டண்ட்டாக புதுசாக வித்தியாசமான ஒரு விஷயங்கள் கொண்டு வரக்கு என்ன பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு தர்பூசணி விற்கிற ஆள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பெரிய பெரிய தர்பூசணி விற்றுட்டு இருந்தாங்க. உடனே ஒரு ஆள் பார்த்தாரு, அந்த கடைக்காரர் எல்லாருமே தர்பூசணி விற்கிற கடையில் இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு, பெரிய தர்பூசணியோட சின்ன தர்பூசணி வாங்கி விற்க ஆரம்பித்தார். உடனே எல்லாரும் காப்பி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த நாள் என்ன பண்ணார், தர்பூசணியை வந்து ஒரு ரெட் கலரில் இருக்கிற வெளியில் எடுத்து போட்டு வச்சு விற்க ஆரம்பித்தார். உடனே எல்லாரும் காப்பி பண்ணாங்க. மூணாவது என்ன பண்ணார், கட் பண்ணி கொடுத்தாரு. உடனே எல்லோரும் கட் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த மாதிரி கான்ஸ்டண்ட்டாக காம்படிஷன் புதுசாக பண்ண நீங்களும் புதுசாக ஏதாவது ஐடியா பண்ணணும். இந்த கம்பெனி பற்றி உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், பஜாஜ்னு சொல்லிட்டு. இந்த கம்பெனி வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுறாங்க. என்ன போடுறாங்க, ஆட்டோ அப்படின்னா நம்ம தான் டாமினேஷன், 80% மார்க்கெட் ஷேர் வச்சுருப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஹீரோ ஹோண்டா ஓட்டிகிட்டு இருந்தாங்க. ஃபில் இட், ஷர்க் இட், ஷட் இட், ஃபர்கெட் இட்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. 1 லிட்டர் பெட்ரோல் அடித்தா 80 கிலோமீட்டர் வண்டி ஓடும். ஆனால் ஹீரோ ஹோண்டா வந்து யங்ஸ்டர் யூஸ் பண்ண மாட்டாங்க. உடனே அதே சிஸ்டத்தை வந்து கொஞ்சம் ஸ்டைலாக கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேலிபர்னு ஒரு வண்டி கொண்டு வந்தாங்க. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணாங்க, பல்சர்னு ஒரு வண்டி கொண்டு வந்தாங்க. அது வந்து கொஞ்சம் ஹை எண்டு மாடல், 80-90, கொஞ்சம் ஸ்பீடு ஜாஸ்தி இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த கேடிஎம்னு ஒரு பைக், இது பார்த்தீங்கன்னா 2 லட்சத்துக்கு மேலே, ரொம்ப சூப்பர் பைக்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி புதுசாக இன்னோவேட் பண்ணி கொண்டு வந்தாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், வாட் ஆர் திங்ஸ் தட் யூ நீட் டு பி ரெடி வித் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பர்சனலாக உங்களுக்கு ஆஸ்பிரேஷன்ஸ் வேணும், விஷன் வச்சுக்கணும்,
இந்த மாதிரி சில லிஸ்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ், பேஷன், வில்லிங்னஸ் டு டெலிகேட், டீல் வித் சேஞ்ச், ஃபினான்ஷியல்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒர்க் பண்ணுறது, டைமு, ஹெல்த், இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ப்ரொஃபஷனல் ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராடக்ட்டு, நல்ல பிஸ்னஸ் மாடல், சார் கூட பிஸ்னஸ் மாடல் கேன்வஸ் பற்றி பேசினார். நல்ல ப்ராசஸ்ஸு, லீடிங், ஒரு நல்ல ஒரு லீடர்ஷிப் டீம் மாதிரி நீங்கள் டெவலப் பண்ணணும். கம்பெனிக்கு உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணும், ரிசோர்ஸஸ் வேணும், நல்ல ஆளுகளை ஹையர் பண்ணணும், பார்ட்னர்ஷிப்பை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும், பிராண்டை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். கடைசியாக வந்து ரெண்டே மெசேஜ் மட்டும் சொல்கிறேன். ஒன்று வந்து ஹங்க்ரி ஸ்டொமக், an empty wallet and a broken heart teach you most valuable lessons in life. அதாவது நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் சொல்லுவோம். நீங்கள் ஒரு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நிறைய இது பண்ண முடியும். ஐ மீன் யூ ஜம்ப் அவுட் அண்ட் யூ கெட் இன் டு சீரியஸ் ஆஃப் சொல்யூஷன். ஸோ ஃபைனலி ஐ வாண்ட் லீவ் யூ வித் திஸ் ஸ்மால் ஸ்டோரி. 2 years பேக் வந்து எமிரைட்ஸ் ஃப்ளைட் ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து போய் துபாயில் லேண்ட் ஆச்சு. லேண்ட் ஆனோடனே தீ பிடிச்சி எரிஞ்சிருச்சு பின்னாடி டெயில் அண்ட் லேண்ட் ஆகும்போது. சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஃப்ளைட் லேண்ட் ஆகும்போது ஃப்ளைட்டுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட 280 பேசஞ்சர்ஸ் இருந்தாங்க. இந்த 280 பேசஞ்சரும் எக்ஸாக்ட்லி 90 செகண்ட்ஸில் வெளியே வந்தாங்க. கடைசி பேசஞ்சர் வெளியே வந்தோன்னே பின்னாடி டெயில் வந்து பல பர்ஸ்ட் ஆயிடுச்சு. அப்போ அந்த ஃப்ளைட்டில் வந்து என்னோடய கிளைண்ட் ஒருத்தர் இருக்கார், அவரோட சித்தப்பா அந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறாரு. அந்த அன்றைக்கி நான் துபாயில் இருந்தேன். அவங்க பேசும்போது சொன்னாங்க மத்தியானம் ஃபுல்லாக இந்த டென்ஷனாகவே இருந்துச்சு. அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ஏன் அந்த 90 பீப்புள் வெளியில் வந்தாங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம தமாசா பேசிகிட்டு இருந்தோம். அதில் 250 பேசஞ்சரில் 230 பேசஞ்சர் இந்தியன்ஸ். ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், இந்தியன்ஸ் தான் வந்து ஃப்ளைட்டில் போகும்போது சீட் பெல்ட் கழட்டாதான், சீட் பெல்ட் போட்டே இருக்கும், நம்மளால் எந்திரிச்சு நின்றுவாங்க. ஸோ அதனால் அவங்க 60 செகண்ட் சேவ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க தமாசா. பட் த ஜோக்ஸ் அப்பார்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா 90 செகண்டில் 250 பேர் எப்படி வெளியே வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா there is something called compelling reason. What is that compelling reason? உயிர் மேலே பயம். எஸ் ஆர் நோ? ஸோ அந்த மாதிரி ஒரு பயம் இருக்கிறதுனால தான் வெளியில் வந்தாங்க. ஸோ த சேம் வே நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸ் நெக்ஸ்ட் லெவலில் எடுத்துகிட்டு போகணுன்னு எவ்வளோ தூரம் சீரியஸாக இருக்கீங்களோ அவ்வளோ தூரம் உங்கள் பிஸ்னஸ் வந்து நெக்ஸ்ட் லெவலில் எடுத்துகிட்டு போக முடியும். தேங்க்யூ வெரி மச்.